ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துரந்தர் தி ரிவெஞ்ச் இந்த படத்தோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி துரந்தர் 1ஓட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் நாங்கள் போட்டிருக்கோம், ஐ கார்டில் கொடுத்துருக்கோம், முடிஞ்சால் செக் பண்ணியும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் எங்கே முடிஞ்சிச்சோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகலை. மாறா இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி, அவங்க அப்பா மிலிட்ரி, இவரும் அடுத்து மிலிட்ரிக்கு போக போகிறாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலியாக இருக்குது. அவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஒருத்தன் இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட ஒரு இடத்துக்கு போகிறாரு. எந்த இடம்னு பார்த்தா ஆத்திஃப் அகமது இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த ஆள் ஒரு கேங்ஸ்டர் பிளஸ் பொலிட்டீஷியன். அந்த ஆள் இடத்துக்கு ஏன் போறாங்கன்னா, அவனோட ஃப்ரெண்டு ட்ரக் பிசினஸ் பண்றான். ஓகேவா? ஸோ அதுக்காக ட்ரக் வாங்கறதுக்காக இவன் கூட ஹெல்ப்புக்கு போயிருக்கான். ட்ரக் வாங்கறதுக்காக போயிருக்கானான்னு கேட்டா அது கிடையாது. கூட ஒரு சில கன்னு வாங்கறதுக்காகவும் அவன் போயிருக்கான். கன்னு அவனுக்கு, ட்ரக் இவனுக்கு. ஸோ இதுதான் டீலிங்கு. கன் வாங்கிட்டு அவன் ஊருக்கு மறுபடியும் வந்துடுறான். வந்துட்டு ஒரு வீட்டுக்கு தாக்குறதுக்கு போறான். ஏன் தாக்குறான், எதுக்கு தாக்குறான்னு தெரியாது. எல்லா பெரிய மானாவரியா கொன்னு போட்டுட்டு ஒரு சில பேர்கிட்ட என் தங்கச்சி எங்கன்னு சொல்லி அவன் கேட்குறான். அவனா அந்த கேட்குறவங்க யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஃபைனலாக ஒருத்தனை சாவடிச்சு போட்டுருவேன் சொல்லுடான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணோன்னே அவன் சொல்லிடுறான் அவன் தங்கச்சி எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக போயிட்டு தங்கச்சியை காப்பாற்றுறான். காப்பாற்றின அப்புறம் கோர்ட் ஹியரிங்கில் தான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹீரோ ஒரு ஜாலியான ஃபேமிலி தான். ஆனால் அவன் குடும்பத்துக்கு ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கு. இப்போ ஒருத்தனை போய் கொண்டான்னு தெரியுமா, அவன் ஃபேமிலி இவனோட ஃபர்ஸ்ட் சிஸ்டரை பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் சிஸ்டரையும் ரேப் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஸோ அவளை காப்பாத்துறதுக்காக தான் அவன் போய் இத்தனை பேரையும் சாவடிச்சு அவன் தங்கச்சியை காப்பாத்துறான்னு சொல்லி சொல்றாங்க. பட் இவனுக்கு ஒரு 7 வருஷம் தண்டனை தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் தூக்கு தண்டனையா மாத்தணும்னு சொல்லி பாதிக்கப்பட்ட ஃபேமிலி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அந்த கோர்ட் ஹியரிங்கும் முடிஞ்சிச்சு. நான் கேஸை தள்ளி வைக்கிறேன்னு சொல்லி தள்ளி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த லாயர் என்ன சொல்றாங்க, சாரி ஜஸ்கிரத், எங்களால் ஜெயிக்க முடியாது போல இருக்கு. இது அந்த எம்எல்ஏக்கு சாதகமாக தான் போகும், தூக்கில் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. பட் ஆனால் கேஸ் ஹியரிங் இன்னும் முடியாம போய்கிட்டு தான் இருக்கு. ஒரு 2 வருஷமா 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது, நம்ம ஜஸ்கிரத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போய்கிட்டு இருக்கும் போது அவர் போயிட்டு இருக்க வண்டியை தாக்கி நம்ம ஜஸ்கிரத்தை கடத்திட்டு போயிடுறாங்க. எங்க கடத்திட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம அஜய் சானியால் சார் கிட்ட கூட்டிட்டு போயிடுறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நீ மிலிட்டரியில இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க, உனக்கு நடந்தது அநியாயம் தான், நீ எல்லாத்தையும் மறந்து நீ இங்க வா, அது ரொம்ப மோசமான உலகம், ரூவலா இருக்க போகுதுன்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. சொன்னோன்னு நம்ம ஜஸ்கிரத் என்ன சொல்றாரு, என்னால முடியாது, நான் நாடு தான் உழைச்சேன், ஆனா எனக்கு பதில் என்ன கிடைச்சிச்சுன்ற மாதிரிலாம் பேசணும்னு. அதுக்கப்புறம் நம்ம அஜய் சானியால் சார் மோட்டிவேட் பண்றாரு. மோட்டிவேட் பண்ணோன்னே யா ஓகே நான் போறேன்ற மாதிரி அவர் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம ஜஸ்கிரத் ஃபேமிலிக்கு ஃபோன் போடுறாங்க. யார் ஃபோன் போடுறாங்கன்னா, நம்ம அஜய் சானியால் சார் கூட ஒருத்தர் இருப்பா தெரியுமா. ஃபோன் போட்டோன்னே அவங்க என்ன கேட்கறாங்க, உங்களுக்கு மாசம் 30,000 ரூபாய் வருதான்னு சொல்லி கேட்டோன்னே வருதுன்றாங்க. அந்த 30,000 ரூபாய் எதுக்கு போடுறாங்கன்னா, இவர் மிஸ் ஆயிட்டார்ல, ஸோ அதுக்காக காம்பன்சேஷனுக்காக 30,000 ரூபாய் போடுறோம்னு சொல்லி தான் உங்களுக்கு 30,000 ரூபாய் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வருதுன்னு சொன்னோன்னே நம்ம அஜய் சானியால் சார் என்ன சொல்றாரு, அவ்வளோதான், உன் ஃபேமிலிக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன், நீ உன் வேலையை மட்டும் பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. அங்கே போனோன்னே ஒரு ஹெட் இருப்பாரு, அவர் உன்னை கம்யூனிகேட் பண்ணி பாருன்ற மாதிரிலாம் பேசி அனுப்புறாங்க. இந்த பாஸ்போர்ட் கொடுத்து அனுப்புறாங்கன்னா ஆப்கானிஸ்தான் பாஸ்போர்ட் கொடுத்து அனுப்புறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும், அவர் ஆப்கானிஸ்தான்ல தான் வந்திருப்பாரு. ஆஸ் யூஷுவல் அவர் எப்படி மறுபடியும் பாகிஸ்தானுக்குள்ள வந்தாருன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்லயே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பிரசன்ட் கதைக்கு வருது. எங்க இந்த கதை ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, ரகுமான் டிக்கெட்டோட டெத்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றாங்க. ரகுமான் டிக்கெட் அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா அர்ஷத் பப்பு பார்த்தா இனிமேல் நான் தான்டா அந்த ஊரோட டாப்ல இருக்கேன்ற மாதிரி அவர் ஒரு சைடு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த அடக்கம்லாம் பண்ணி முடிச்சோன்னு உசேர் செம்ம கான்ல இருக்கான். எஸ்பி அஸ்லம் போட்டு தள்ளியா ஆகணும்னு சொல்லி செம்ம கான்ல இருக்கான். ஆனா நம்ம அம்சா போட்டு காம் பண்ணிட்டு, ஏய் லூசு பயலே நான் சொல்றது கேளு, எஸ்பி அஸ்லாம் ஜஸ்ட் ஒரு கருவி தான், ஓகேவா, ஆனா இவனை தூண்டி விட்டது யார் தெரியுமா, அர்ஷத் பப்புன்னு சொல்லி சொல்றான். இப்படி அவனுக்கு இந்த விஷயம் தெரியும்னு கேட்டா, அர்ஷத் பப்புலையும் ஒரு இந்தியன் ஸ்பை இருப்பான் தெரியுமா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்திருப்போம்ல, அவன் சொல்றான் அர்ஷத் பப்பு தான் டேட்டு நாள்லாம் எஸ்பி அஸ்லாம் கிட்ட குறிச்சு கொடுத்தான், அர்ஷத் பப்பு தான் அதெல்லாம் பண்ணான்ற மாதிரி சொன்னோன்னே உசேருக்கு காண்டாயிடும். இன்னொரு சைட்ல என்ன ஆகுது, மேஜர் இக்பால் எஸ்பி அஸ்லாம் கிட்ட பேசிட்டு இருக்கான், ஏன் நீ ரகுமான் டிக்கெட்டை கொண்டுன்ற மாதிரி சொன்னோன்னே சொன்னோன்னு உன் பகையெல்லாம் தொண்டு இங்க வச்சிட்டு இருக்காதுன்ற மாதிரி பேச
பேசினோன்னா எஸ்பிஎஸ்ல என்ன சொல்றாரு, படே சாபுத்தர் இருக்காரு, அவரோட பகைக்காக தான் தீத்தன்ற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே உசேர் வந்து காண்டாயிட்டான். சரி அஷ்ரப் பாபு தானே இந்த வேலையை பார்த்தது, அவன் கேங்ல இறங்கி எல்லா பேரையும் போடுவோம்டான்னு சொல்லி ஒரு கேங் வார் நடக்குது. ஒரு பயங்கரமான கேங் வார் நடக்குது, ரியாதி கேங் வார். அங்க வந்து எஸ்பி அஸ்லாம் இருக்கு, ஜாலியா வந்து அவர் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜமாலி வந்து என்ன பண்றாரு, அவர் ஜாலியா வந்து ஸ்விம்மிங் பூல்ல இருக்காரு. அர்ஷத் பாபுக்கு ஃபோன் போட்டு நீ எங்கடா இருக்கேன்னு கேட்டா அர்ஷத் பாபு எங்க இருக்குன்னே சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கெடுபிடிலாம் டைட் ஆன அப்புறம் ஜமாலிக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார், எனக்கு வேற வழி தரலன்னு சொன்னோன்னே அவன் என்ன சொல்றான், நீ அங்கேருந்து வெளியே வந்துரு, கராச்சி விட்டு வெளியே வந்துரு, எனக்கு ஒரு ஃபேக்டரி இருக்கு, அந்த ஃபேக்டரியில போய் ஒளிஞ்சுக்கோன்ற மாதிரி ஜமாலி ரெடி பண்றாரு. சரி நான் இங்கேருந்து எப்படி போவேன்னு சொல்லி கேட்டா, நான் என்னோட பேட்ரோல் அனுப்புறேன், என் பேட்ரோல் எவனும் தடுக்க மாட்டான், நீ அழகா அதுல ஏறி வந்துருன்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே வா சூப்பர், இந்த ஐடியா நல்லா இருக்கேன்ற மாதிரி வந்து அஷ்ரப் பாபு வந்து தப்பிச்சு அந்த ஃபேக்டரிக்குள்ள போயிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா பிரச்சனையே அங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம ஜமாலி வந்து ஆல்ரெடி போட்டு குத்தாச்சு நம்ம அம்சா கிட்ட. ஓகேவா, அம்சாவும் உசேரும் வந்து 2 பேரும் வந்து அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஷ்ரப் பப்புவோட தம்பியை வந்து போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அஷ்ரப் பப்பு வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் ஃபுட்பால் விளையாடுறாரு. அந்த பாகிஸ்தான் பிரசிடென்ட் வந்து அந்த வீடியோவை பார்த்து ஒரு மாதிரி காண்டா இருக்காரு, என்னடா லா அண்ட் ஆர்டர் இப்படி இருக்குன்ற மாதிரி காண்டாகிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஜமாலி வந்து இந்த மாதிரி பேசினோன்னே இவர் காண்டாகி லேயாரில் என்ன நடக்குது, ஒரு லேயாரிக்காக மொத்த பாகிஸ்தானியனால பலி கொடுக்க முடியாதுன்ற மாதிரிலாம் பேசினோன்னே அப்போ வந்து நம்ம எஸ்பிஎஸ்ல என்ன ஒரு ஐடியா தரான்னா, இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம டைவெர்ட் பண்ணுவோம். என்ன டைவெர்ட் பண்ணுவோம்னா, பலோச்ல இருந்து 4 பசங்க வந்து இந்த காலேஜில் படிக்கிறாங்க, அந்த 4 பசங்களும் தீவிரவாதின்னு சொல்லி சுட்டு கொண்டுடுவோம், பிரச்சனை டைவெர்ட் ஆகிடும்னு சொல்லி சொன்னோன்னே அதுக்கப்புறம் இந்த உசேர் இருக்கானே, இந்த உசேர் என்ன பண்ணலாம், உசேரையும் போட்டு தள்ளிடுங்கன்னு சொல்லி அந்த பிரசிடென்ட் சொன்னோன்னே அப்போ ஜமாலி என்ன சொல்றாரு, வேணாம் உசேரெல்லாம் போட்டு தள்ளாதீங்க, பிரச்சனையாகும், அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, உசேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருங்க, அதுக்கப்புறம் அவன் சாவரானா இருக்கிறானா அவன் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், நம்ம பக்கம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி சொன்னோன்னே பிரசிடென்ட் யோசிச்சு ஆமா இதுவும் நல்ல ஐடியா தான், அவனை பிடிச்சி உள்ள போட்டுருங்க உசேரன்னு சொல்லி சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லி அதுக்கான பிளான்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம ஜமாலி டபுள் கேம் விளையாடுறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே, ஸோ அங்கேயும் வந்து கேம் விளையாண்டுட்டு இங்கேயும் வந்து கேம் விளையாடுறாரு. நம்ம உசேர் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க, உசேர் ஒன்று அரெஸ்ட் பண்ண போறாங்க, நீ இந்த ஊரை விட்டு போன்னு சொல்லி சொன்னோன்னே உசேர் வந்து சமகானில் இருக்கான, எஸ்பிஎஸ் போட்டு தான் நான் போவேன், அதுக்கப்புறம் செத்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான். அப்போ அம்சா நான் சொல்கிறான், நீ எஸ்பிஎஸ்ல போடுறதுக்கு முன்னாடி நீ ஃபர்ஸ்ட் உயிரோடு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அவனை போகிறத பற்றி யோசிக்கணும். நான் வந்து உனக்கு துபாயில் வந்து விசா இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நீ பேசாமல் துபாய்க்கு போயிடு, அதுக்கப்புறம் பொறுமையாக வான்னு சொல்லி நம்ம அம்சா வந்து உசேரை வந்து ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டு துபாய் கவர்மெண்ட்டுக்கு இவன் வந்து கள்ள பாஸ்போர்ட்டில் வரான்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துட்றான். இந்த சைடு வந்து எஸ்பிஎஸ்ல என்ன பண்ணுறாருன்னா, அந்த 4 பசங்களை தூக்கிட்டு வந்து சுட்டும் கொண்டுடுறாங்க. இந்த பிரச்சனை வந்து நினச்ச மாதிரி டைவர்ட்டும் ஆயிடுச்சு. உசேர் வந்து துபாய் கவர்மெண்ட்லையும் வந்து மாட்டிக்கிட்டான். 2 ஈக்குவலாக வந்து நடந்து முடிஞ்சிச்சு. நடந்து முடிஞ்ச அப்புறம் அம்சா வந்து ஒரு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இந்த 4 பசங்களை வந்து சுட்டு கொண்டாங்களா அந்த நியூஸை பார்த்துட்டு அம்சா வந்து செம்ம காண்டாயிடுறாரு. இருந்தாலும் நீங்கள் பசங்க மேலே கை வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஜமாலியை திட்டான். ஏன்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்ற மாதிரி வந்து அவன் கேட்டோன்னே ஜமாலி என்ன சொல்றாரு, என்னால் என்ன பண்ண முடியும், பாகிஸ்தான் எதிர்த்து இது வந்து என்னால் தடுக்க முடியாதுன்ற மாதிரி வந்து ஜமாலி சொல்றாரு. இது எப்படி நீங்க விளையாட்டுத்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான், அவர் வந்து ஒரு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொன்ன மாதிரி தான் 2 கட்சி, ஒன்னு டிஎம்கே டிவிகே மாரி, ஒன்னு பிபிபி, இன்னும் முஸ்லீம் மூவ்மெண்ட் பார்ட்டி, 2 கட்சி தான் வந்து அங்க இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, அம்சா நீங்க வேணாம் நம்ம பிபிபி விட்டு முஸ்லீம் மூவ்மெண்ட் பார்ட்டிக்கு வந்து போயிடலான்ற மாதிரி வந்து சொன்னோன்னே அடுத்து அந்த கட்சி தான் ஆள போகுதுன்ற மாதிரி வந்து சொன்னோன்னே ஜமாலி வந்து என்னாலாம் முடியாதுன்னு சொல்றாரு. போய் தான் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஜமாலியை வந்து கூட்டிட்டு போயிட்டு நவாஸ் ஷெரீஃப் இவரை போய் பார்த்து இவர்கிட்ட பேசி இந்த லஹாரியை வந்து அவர் கண்ட்ரோல்ல வந்து எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப சூப்பர் ஆயிடும். அந்த நவாஸ் ஷெரீஃப் வந்து என்ன சொல்லுவார்னா, அம்சாவும் ஜமாலி இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இப்போ ஈஸியாக ஜெயிச்சிருவோம் பாகிஸ்தான்லன்ற மாதிரி வந்து அவரும் ஒரு ஸ்பீச் தராரு. அந்த ஸ்பீச் எல்லாம் ஒருத்தன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், அது யாருன்னு அப்புறமா காட்டுவாங்க. அதுக்கப்புறம் மேஜர் இக்பால் வந்து அவன் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனோன்னே அவங்க வீட்டில் பார்த்தா தாராளமான மரியாதை தாமான் தான் அவங்க அப்பா பேசுவார். அப்படிதான் அவர் வந்து திட்டு வாங்கிட்டு இருப்பாரு. திட்டு வாங்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது. யார் ஃபோன் பண்ணுறாருன்னா பட்டே சாப்னு ஒருத்தன் பண்ணுறான். அந்த பட்டே சாப் ஃபோனை வந்து அட்டன் பண்ணி அவன் என்ன சொல்கிறான், அம்சா வந்து நான் பார்க்கணும்னு சொல்லி சொன்னோன்னே அதுக்கப்புறம் மேஜர் இக்பால் வந்து அம்சா வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், நீ என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகும்போது அவனை வெளியே உட்கார வச்சுட்டு நாங்கள் போய் பேசுகிறோம், அதுக்கப்புறம் அவனை கூப்பிடும்போது நீ வான்னு சொன்னோன்னா அம்சா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அம்சா வெயிட் பண்ணி முடிச்ச அப்புறம் அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அம்சா வந்து போய் பார்த்தா அம்சாவுக்கு ஷாக்கு. இதை பண்ணது யாருன்னா தாவூத் இப்ராஹிம் வந்து அங்கே இருக்காரு. அதை பார்த்தோன்னா அம்சாவுக்கு செம்ம காண்டாயிடும். டே இங்கே இருந்தா இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியான்ற மாதிரி அம்சாவால் ரியாக்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் அவர் அப்படியே பெத்தன்னு முழிப்பார். ஆனால் இவர் வந்து ஒரு சில விஷயங்கள்
எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பார், அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அம்சா அந்த ஷாக்லேயே வந்து இருப்பாரு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து மேஜர் இக்பால் கூப்பிட்டு வந்து சொல்லுவாரு, அம்சா இவர் தான் தாவூத் இப்ராஹிம், இவர் தான் அம்சான்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வச்சோன்னே அதுக்கப்புறம் ஒரு விஷயம் தாவூத் இப்ராஹிம் வந்து சொல்றான். என்ன சொல்றான்னா, அவங்க கேங் கிட்ட யூபி எலெக்ஷன் வந்து நடக்க போகுது, அதுக்கு வந்து 60,000 ஃபேக் கரன்சிஸ் வந்து ரெடி பண்ணி யூபிக்குள்ள இறக்கணும், அது வந்து ஈஸியா வந்து டேக் ஓவர் பண்ணி யூபியை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்றான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றான்னா, எப்படி யூபியை வந்து நம்ம டேக்கிள் பண்றோமோ அதே மாதிரி பஞ்சாப்ல வந்து ட்ரக் இறக்கணும். ஸோ பஞ்சாப்ல இருந்து ட்ரக் வாங்குறதுக்கு ஒரு சில பேர் வருவானுங்க, ஸோ அவங்களையும் வந்து நம்ம அகாமடேட் பண்ணி அம்சா எல்லாத்தையும் வந்து டீல் பண்ணிப்பான்ற மாதிரி வந்து டீல் பண்ணி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து அம்சா ஒத்துக்க மாட்டான், கடைசியில் வந்து ஒத்துக்க வச்சுப்பாங்க. ஏன்னா அம்சாக்கு வந்து எவன் இதில் இன்வால்வ்டா இருக்கான்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஸோ அதனால ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. சரி எவன் இன்வால்வ்டா இருக்கான்னு சொல்லி பார்த்த போனா 2-3 சிங்ஸ் வராங்க, கூட ஒரு இன்னொருத்தன் வரான். அதுதான் வந்து நம்ம அம்சாக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலாவே வந்து முடிஞ்சிருது. அது யாருன்னா ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு பிண்டா. அவனுக்கு செம்ம காண்டு. அவன் பார்த்தோன்னு ஷாக் ஆயிடுறான். ஐயோ இவன் நம்மளை போட்டு குத்துற போறானோன்னு சொல்லி அம்சா யோசிக்கிறாரு. பட் அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அவன் பாட்னி கேஷுவலாக தான் இருக்கான். வரான், ட்ரக் வாங்குறான், எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு பாட்டி தாங்கன்றான். அவன் வந்து இதை பத்தி எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்னு தான் பேசிக்கிட்டு இருக்கான். சரி அம்சாவுக்கு ஒரு டவுட், இவன் எனக்கு தெரியுதா இல்லையான்ற மாதிரி ஒரு டவுட். பாட்டி எங்க வைக்கிறாங்கன்னா அம்சாவோட வீட்டில் வைக்கிறாங்க. அந்த ஜூஸ் கடைக்காரர் இருப்பார்ல இன்னொரு பையன், அவரும் வந்து ஜூஸ் கடை அங்கே போட்டிருப்பாரு. கேட்குறாரு அவனை கண்டுபிடிச்சிட்டானான்னு கேட்டா, அவன் தான் எனக்கு தெரியும், ஆனால் என்ன தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி விடு, அவன் போதையில் இருக்கிறது நல்லதான்ற மாதிரி வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவன் ரெஸ்ட் ரூம் போகணுன்னுவான். சரி போன்னு சொல்லி வழி காட்டினா அவன் வந்து அம்சாவை வந்து கூப்பிட்றான். இன்னும் ஏன் அம்சாவை கூப்பிட்றான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ரெஸ்ட் ரூம் போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறான், வீட்டு ஞாபகம் இருக்கா ஜெசின்னு சொல்லி. கேட்டோன்னே நம்ம அம்சாவுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அப்போ இவனுக்கு தெரிஞ்சிருக்கு இவன் தான் வந்து ஜஸ்கீரத்துன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சோன்னே வந்து அவன் வந்து கேட்குறான், நீ ஏன் வந்து இங்கே இருக்க, நீ என்ன பண்ணுறன்ற மாதிரி கேட்டோன்னே, நான் பார்டர் தாண்டி வந்துட்டேன், பார்டர் தாண்டி வந்துட்டு இங்கே இவ்வளோ தூரம் பெரிய ஆளாக மாறிட்டேன்னு சொன்னோன்னே அவனுக்கு ஒரு டவுட் வருது. சரி நீ தானே பார்டர் தாண்டி வந்த, எப்படி உனக்கு மாதம் 30,000 ரூபாய் வருது, ஒருவேளை நீ இந்தியன் ஏஜென்ட்டாக இருக்கிறதுக்காக வருதான்னு சொன்னோன்னே அவன் கண்டுபிடிச்சிடறான், நீ தான் இந்தியன் ஏஜென்ட், இந்தியன் ஏஜென்ட்டாக இருக்குது இப்படி வெக்க பண்ணுறான்னு சொல்லி பச்சை பச்சையாக கேட்டுட்டு வெளியே சொல்ல போவான். வெளியே சொல்ல போகும்போது அவன் இவனை வந்து பிடிக்கலான்னு கண்ட்ரோல் பண்ணுவான். ஆல்ரெடி இவன் போதையில் செம்ம ஹையில் இருப்பான். ஓகே வாப்பிடா, அவன் வந்து இவனை வந்து பேய் மாரி அவன் கண்ணுக்கு தெரிய சாட்டிடும், பயங்கரமாக பயந்து ஒரு மாதிரிலாம் பண்ணி கடைசியில் அவன் பிடிச்சோன்னே வந்து அவன் கீழே கிளாசெட்டில் வந்து மண்டப்பட்டு அவன் செத்துறான். செத்து முடிச்சோன்னு அம்சாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்து ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். திடீர்னு கன்னு சுடுற சவுண்டு கேட்குது. எல்லா பேரும் அலைய வச்சு ஓடி போய் பார்த்தா ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்காங்க. யார் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அந்த ஜூஸ் கடைக்காரர்ல அவரை பிடிச்சி வச்சிருக்காங்க. பிடிச்சி வச்சோன்னே இவன் கேட்குறான், நீ வந்து இந்தியன் ஏஜென்ட்டான்னு சொல்லி நம்ம எஸ்பி அஸ்லம் கேட்குறான். கேட்டோன்னே அவன் வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அம்சா வந்து போட்டு தள்ளிட்டு, என் வீட்டில் வந்து என் வீட்டு கெஸ்டே வந்து போடுவியாடான்ற மாதிரி வந்து போட்டு தள்ளிடுறான். அம்சா பெரும் ஷாக்கு, இவன் எப்படி பண்ணுறான்ற மாதிரி ஒரு ஷாக்கு. அந்த ஃபீலிங்லேயே வந்து அவங்க ரெகுலராக குடிப்பாங்க தெரியுமா டீ கடை, அங்கே போயிட்டு உட்காந்துக்கிட்டு அவர் ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறாரு. என்னன்னா அவனை சாவடிச்சோன்னே ஒரு கதவு தட்ட சத்தம் யாருன்னு கேட்டால் இவர் தான் அந்த ரெஸ்ட் ரூமுக்கு வந்தார். வந்தோன்னே வந்து அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பின்னாடி விட்டு ஒரு வழியாக போயிடு, நீ ரொம்ப தூரம் வந்துட்ட அம்சா, மறுபடியும் இன்னொருத்த வந்து அவ்வளோ தூரத்துக்கு வர முடியுமா முடியாதான்னு சொல்லி எனக்கு தெரியாது, நீ ரொம்ப தூரம் வந்துட்ட, நீ என்ன பண்ணு, நீ போய் தப்பிச்சுக்கோ, இந்த கொலைப்பள்ளியை நான் ஏற்றுக்கிறேன், என்னை வந்து நீயே சாவடிச்சிரு, இவங்க இருந்தால் ரொம்ப சித்திரவாதம் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவனை வந்து அம்சா அமிச்சோன்னே கரெக்டாக வந்து அம்சா வந்து போட்டு தள்ளிடுறாரு. பார்ட்டி முடிஞ்சு கிளம்பினோன்னே எஸ்பி அஸ்லாம் வந்து அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னா, ஹம்சா அவ்வளோ சீக்கிரமா யாரையும் போட்டு தள்ள மாட்டான், இவ்வளோ சீக்கிரமா போட்டு தள்ளினதே எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குன்னு சொன்னோன்னா அவன் கூட இருக்க அசிஸ்டன்ட் என்ன சொல்றான், ஹம்சா பண்றது அப்பத்தந்தே எனக்கு சந்தேகமா இருக்கு சார்னு சொன்னோன்னா, அட கேட்டு கேட்ட பயப்புள்ள, அது முதலே சொல்ல வேண்டியது தானே, ஏதாச்சும் சந்தேகம் வந்தா தீர்த்துக்கணும், அது மாதிரிலாம் இல்லை டீல் பண்ணிக்காத, ஹம்சா வீட்டிலாம் நம்ம ரைட் பண்ண முடியாது, பொத்த சத்தான் தெரியுமா அவன் வீட்டில் ரைட் பண்ணுங்க, ஏதாச்சும் கரெக்டா பாருங்கன்ற மாதிரி வந்து அமுச்சு விடுறாங்க. இந்த கான்வர்சேஷனை வந்து ஹம்சாவோட ஒய்ஃப் பார்த்து கேட்டுருவா. கேட்டோன்னே சரி எனக்கு என் ஹஸ்பண்ட் மேலே டவுட்டாக இருக்குன்னு சொல்லி அவளும் வந்து செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. பயங்கரமாக எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி செக் பண்ணுறா. கடைசியில் வந்து கண்டுபிடிச்சிட்றா, இவன் வந்து இந்த மாதிரி சாவடிக்க போகிறவங்களோட டீட்டெயில்ஸ் அந்த நோட்டு வச்சிருப்பான் தெரியுமா ஃபர்ஸ்ட் பார்ட்டில். ஸோ அந்த நோட்டில் பார்த்து வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுறா. அதுக்கப்புறம் வந்து அவகிட்ட பச்சை பச்சையாக திட்டுறா. அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன சொல்கிறான், இங்கே நான் சாவடிக்க போகிறவன் எவனும் வந்து அவன்லாம் கிடையாது, அவன் பல பேரை கொன்னவன், இன்ஃபேக்ட் வந்து அவனுங்களாம் வந்து பாகிஸ்தானுக்கே பிரச்சனை, ஸோ அவனுங்களாம் நான் சாவடிக்க போகிறேன், அதுக்கப்புறம் இவங்களை சாவடிச்சப்பறம் நீ ஓப்பனாக வந்து எல்லா பேர்ட்டையும் போட்டு கொடுத்துக்கோ, எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்ற மாதிரி வந்து அம்சா சொன்னோன்னே அவன் என்ன சொல்கிறா, நீ சரி நான் வெளியே யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், பட் அதே சமயத்தில் என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற மாதிரி வந்து அவர் சொல்லிடுவா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்பிட்வீனில் ஒரு விஷயம் என்ன ஆகும்னா, நம்ம எஸ்பி அஸ்லம் பார்ட்டியில்
இருக்கும்போதே ஒரு விஷயம் வந்து நம்ம ஜமாலி கிட்ட சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, உசேர் வந்து துபாயிலேருந்து மறுபடியும் வந்து அவனை பாகிஸ்தானுக்கு வந்து போர்ட் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து நான் தான் போய் கூப்பிட்டு வர போகிறேன், அங்கே வந்து உசேரோட கதையை நான் முடிக்க போகிறேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இன்சிடென்ட்டை பிளான் பண்ணி நம்ம எஸ்பி அஸ்லம் போட்டுடலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, பலோச் ஹெட் கண்ணெல்லாம் வாங்குவார் தெரியுமா, நம்ம ரஹ்மான் டிக்கெட்டு, அவர்கிட்ட போயிட்டு உன் பையனை சாவடிச்சவனை போட்டு தள்ளுறதுக்கு உனக்கு ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, நான் கிரியேட் பண்ணி தரேன்ற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லி பிளான் பண்ணிடுறாங்க. பிளான் பண்ண அப்புறம் உசேரை கூப்பிட போகும்போது நம்ம அம்சா வந்து எஸ்பி அஸ்லமுக்கு ஃபோன் பண்ணி, உசேரை வந்து இந்த ரூட்டில் கூப்பிட்டு போகாதீங்க, நீங்கள் இந்த ரூட்டில் கூப்பிட்டு போங்க, அப்போ தான் வந்து சேஃபாக இருப்பாங்க, நீங்கள் நினச்சது செய்ய முடியுன்ற மாதிரி அம்சா சொன்னோன்னே நம்ம எஸ்பி அஸ்லம் வந்து உஷாராயிடுவார். உஷாராயிட்டு அவர் அசிஸ்டண்ட்டை வந்து அனுப்புவார். நான் நிறைய மெடல் வாங்கிட்டேன், நீ அங்கே போய் உசேரை தூக்கிக்கோ, நான் வந்து வேற வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அவன் சாவ போறான்னு ஒரு நினப்பில் வந்து அவங்க அனுப்பிச்சு விட்டுறாங்க. நம்ம எஸ்பி அஸ்லம் வந்து என்ன பண்றாருன்னா, நம்ம அம்சாவை பிடிக்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்காரு. இன் பிட்வீன்ல என்ன ஆகும், நம்ம எஸ்பி அஸ்லாம் வந்து உசேரை கூப்பிட போல அம்சா வீட்டுக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவனே வந்து போட்டு குத்துருவான். போட்டு குத்தோன்னா நம்ம அம்சாவுக்கு வந்து பிளான் தெரிஞ்சிச்சு. ஸோ எஸ்பி அஸ்லாமையும் வந்து போட்டு தள்ளி ஒரு பிளானையும் வந்து முடிச்சிடுறாங்க. பட் அவன் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து இன்னும் அம்சா வந்து ஒரு இந்தியன் ஏஜென்ட்டானு ஒரு டவுட் இருக்கு, ஓகேவா. ஸோ அதனால வந்து அவன் இன்னும் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஒருவேளை அம்சா வந்து அந்த இந்தியன் ஏஜென்ட்டான்ற ஒரு டவுட் வந்து அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால அவன் ஒரு சைடு வந்து இன்வெஸ்டிகேஷன் பயங்கரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு சைடு பார்த்தா உசேரை வந்து ஜெயிலில், பாகிஸ்தான் ஜெயிலில் போட்டுருவாங்க. நான் வந்து உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், அப்படி பார்க்குறேன்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக அம்சா வந்து பேசி அவனை வந்து ஜெயிலே இருக்க வைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம அம்சா வந்து துபாய்க்கு போகிறாரு. துபாயில் அவர் ரூமில் பார்த்தா அஜய் சானி அசல் அவங்க கேங்லாம் வந்து இருக்கும். ஒரு விஷயம் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி நீ ஒரு சம் அமௌண்ட் வந்து கள்ள நோட்டு உள்ளே வரப்போகுதுன்னு சொன்னேன், அது எங்களால் தடுக்க முடியல, உள்ளே வந்துச்சுன்ற மாதிரி வந்து அவர் சொன்னோன்னே அதுக்கப்புறம் அம்சா ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 1 லட்சம் கோடி சொல்கிறீங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 60,000 கோடி வரப்போகுது, அதை வந்து நீங்கள் தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சொன்னோன்னே நம்ம அஜய் சானியால் சாருக்கு வந்து செம்ம ஷாக்கிங். இன்னும் 60,000 கோடி வரப்போதான், அவர் வந்து செம்ம காண்டாயிடுவார். அதுக்கப்புறம் வந்து அவர் இன்டெலிஜென்ட் டீம் வச்சு செக் பண்ணி பார்த்தா நிஜமாலே வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னோன்னே அவருக்கு வந்து ஷாக்கு. இதை வந்து நம்ம எப்படி தடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்ம பிரசிடென்ட் வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து டிமானிட்டைசேஷன் பண்ண போகிறோம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணோன்னே கஹானி இருக்கார்ல, அவரால் ஒன்றும் பண்ண முடியல, இக்பாலாலும் பண்ண முடியல. ஐயோ என்ன பண்ண போகிறோம், எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம்னு சொல்லி அவங்க ஒரு சைடு யோசிச்சுட்டு இருக்காங்க. யூபியில் இருக்க ஆதிக் அஹ்மத் இருக்கான்ல, அவனாலையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து கஹானி வந்து நம்ம அம்சாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். அம்சாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்சா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ண போகிறோம், எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி கேட்டோன்னே அம்சா என்ன சொல்கிறாரு, வெயிட் பண்ணுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக அந்த இடத்துக்கே போயிடுறாரு. அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி எல்லா நோட்டையும் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு மொட்டை மாடிக்கு போகிறாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு அம்சா, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவர் பயங்கரமாக வந்து புலம்பிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிகரெட் அடிக்கிறாரு. சிகரெட் அடித்தோன்னே அவர் என்ன சொல்கிறாரு, பிடிச்சிக்கோ இதுதான் வாழ்க்கையில் கட்சி சிகரெட்டுன்னு சொல்லி அவளை பிடிச்சி சாவடிச்சிடுறாரு. சாவடிச்ச அப்புறம் என்ன ஆகுது, ஒவ்வொருத்தங்களா வந்து சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அவர் லிஸ்ட்டில் இருந்தாங்க தெரியுமா, இந்த டெரரிஸ்ட் லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொருத்தரையும் வந்து நம்ம அம்சாவும் அவர் கேங்கும் வந்து மாற்றி மாற்றி சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, மேஜர் இக்பால் வந்து அம்சாக்கு ஃபோன் பண்ணி, அம்சா உன்னை வந்து படே ஷாப் கூப்பிட்றான், ஸோ நீ வான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே நம்ம அம்சாக்கு என்ன டவுட் ஆயிடுச்சுன்னா, ஒரு வேளை நம்ம பண்ணுற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சோன்னு சொல்லிட்டு அந்த செலோ டேப் இது இருக்குல்ல, அந்த செலோ டேப்பை போட்டு வச்சிருக்காரு. சரி இன்கேஸ் ஏதாச்சும் நம்மளே தடவி நம்மளே செத்துடலாம்ன்ற மாதிரி ஒரு பிளான்ல வந்து அவர் போறாரு. அங்கே போய் பார்த்தா படே ஷாப் வந்து என்னென்னவோ ஒரு விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் பார்க்குறான். நியூஸ் பார்த்தோன்னே செம்ம காண்டாயிடுறான். அந்த இதுக்காக நான் பழி தீத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு டெரரிஸ்ட் குரூப்ல இருந்து 40 பேரை வந்து அனுப்பு, பயங்கரமான அட்டாக்காக இருக்கணும்ன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்ம அம்சா கிட்ட, அம்சா நீ வந்து இதுக்கான வெப்பன் சப்ளை எல்லாம் நீ பண்ணிக்கோன்ற மாதிரி வந்து சொன்னோன்னே, ஓ இவ்வளோதான் மேட்ரா, இதுக்காக நான் கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சைடு வந்து கேஷுவலாக வந்து போயிடுவார். இன்னொரு சைடு பார்த்தா நல்ல நோட்டெல்லாம் உள்ள அனுப்புறதுக்கு, இந்த டெரரிஸ்ட் எல்லாம் உள்ள அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது யாருன்னா உத்தரப்பிரதேசில் இருக்க ஆத்திஃப் அஹமதுன்றவன். ஸோ அவன் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக எல்லாமே பண்ணிடலான்னு சொல்லி சொல்கிறான். ஜெயிலேருந்து அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து நான் வீக்கு, நான் பெயில் கொடுக்குற அளவுக்கு தான் வந்து ஈஸியாக இருக்க போது, நான் வந்துடுவேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அவன் சொன்னோன்னே அவன் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்க போகும்போதே அவனை சுட்டு கொண்டுடுறாங்க. சரி இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி தெரியாமல் அவங்க வந்து பயங்கரமாக வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சோன்னே நம்ம எஸ்பி அஸ்லாமோட அசிஸ்டன்ட் இருப்பான் தெரியுமா, அவன் போயிட்டு அவன் ஒய்ஃபு கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறான், அதான் இந்தியன் ஏஜென்ட்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறான். கன்ஃபார்ம் பண்ணோன்னே அவன் வந்து மேஜர் இக்பாலுக்கு வந்து அவன் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி சொல்லிடுறான், செம்ம காண்டாயிடுறான். காண்டாயிட்டு இவன் எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு சொல்லி அவன் வந்து ரெடியாக இருக்கான். அப்படி ரெடியாக இருந்தோன்னே அம்சா வந்து வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த டெரரிஸ்ட் குரூப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து போகிறான். போனோடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் தான் வந்து
அந்த இந்தியன் ஏஜென்ட்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இவங்ககிட்ட வந்து எப்பவும் வழக்கம் போல ஜாலியாக பேசுகிற மாதிரிலாம் ஜாலியாக பேசி அதுக்கப்புறம் இவனை போட்டு அடிக்கிறான். நீ இந்தியன் ஏஜென்ட்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டலான்ற மாதிரி பிளாப்லான்னு போட்டு அடிக்கிறான். போட்டு அடிக்கும் போது என்ன ஆகும், அவன் வந்து என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தான் அம்சா, அந்த பலோச் இந்த கேங் வந்து வெப்பன் சப்ளை பண்ணுறாங்கல்ல, அவங்ககிட்ட வந்து என்ன சொல்லிடுவான், இப்போ நீங்கள் வந்து இறங்கி அட்டாக் பண்ணீங்கன்னா இந்த டெரரிஸ்ட் குரூப்பே வந்து ஒழிச்சிடலாம், உங்களுக்கு பிரச்சனை தரவங்களே ஒழிச்சிடலான்ற மாதிரி வந்து அவன் சொன்னோன்னே அந்த பலோச் கேங்கெல்லாம் வந்து உள்ளே இறங்கிட்டாங்க. ஓகேவா, வெப்பன் சப்ளை பண்ணும்போது அந்த வெப்பன்ஸ்குள்ள பாம்ஸையும் வச்சு உள்ள கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அந்த ஏரியாவே வந்து செம்ம பிளாஸ்ட் ஆயிடும். பிளாஸ்ட் ஆனோன்னே இந்த பலோச்சுக்கும் அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் 2 பேருக்கும் வந்து பயங்கர சண்டை நடந்துகிட்டு இருக்கும். இன் பிட்வீன்ல வந்து நம்ம ஹீரோ வந்து வில்லனை அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து துரத்தி நம்ம ஹீரோவை சாவடிப்பாரு. சாவடிச்சோன்னே அந்த எஸ்பி அஸ்லாமோட ஏஜென்ட் வந்து கண்டுபிடிச்சிருவான்ல இவன் தான் இதுன்னு சொன்னோன்னே வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. அவன் எதுவுமே வந்து சொல்ல மாட்டான். நம்ம அஜய் சானியால் வந்து ஃபோன் பண்ணுவார். யாருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அந்த பாகிஸ்தான் இன்டெலுக்கு வந்து ஃபோன் பண்ணி அவர் என்ன சொல்கிறாரு, அவனை விட்ருங்கன்ற மாதிரி வந்து சொன்னோன்னே, நான் ஏன் விடணும், இவனெலாம் விட முடியாது, இந்தியன்லாம் விட முடியாதுன்ற மாதிரி சொன்னோன்னே, சரி நான் ஒரு வீடியோ அனுப்புகிறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு பேசுங்கன்னு சொன்னால், அந்த வீடியோ என்ன இருக்கும்னா, இஸ்ரேல் கேங்க்கு வந்து இவர் வந்து பாகிஸ்தானோட ஒரு ராணுவ ரகசியங்கள்லாம் வந்து விற்றுருக்காரு. இதை பார்த்தோன்னா அவர் ஷாக் ஆகிறாரு. ஷாக் ஆனோன்னே எல்லா பேரையும் வெளியே அமிச்சு அவர் என்ன சொல்கிறாரு, சரி இவனை ரிலீஸ் பண்ணால் நான் ஆல்ரெடி மேலே இடத்துல சொல்லிட்டேன் ஒரு இந்தியன் ஏஜென்ட்டை பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம அம்சா என்ன சொல்கிறாரு, உசேர் ஒருத்தர் இருக்கான் அவனை வந்து மாட்டி விட்ருங்கன்னு சொன்னோன்னே உசேரை வந்து மாட்டி விட்டுட்டு நம்ம அம்சா வந்து ஒரு இடத்துல இறக்கி விட்றாங்க. இறக்கி விட்டோன்னு ஒரு கார் வருது. இந்த காரில் வந்து அம்சா ஏறுறாரு. ஏறி பார்த்தா நம்ம ஜமாலியும் வந்து ஒரு இந்தியன் ஸ்பை. ஓகேவா, அப்போவே வந்து பாலிடிக்ஸில் நுழையிறதுக்காக அமுச்சு விட்ருக்காங்க. இது பார்த்தோன்னே அம்சா என்ன சொல்கிறான், தாவூத் ஒண்டி கொல்லலை, அது ஒண்டி தான் எனக்கு ஃபீலிங்காக இருக்குன்னு சொன்னோன்னே, தாவூத் வந்து இந்த நிலைமை இருக்கிறது காரணமே நான் தான், அவனை வந்து சித்திரவாதம் பண்ணி பார்த்து நான் என்ஜாய் பண்ணுறேன்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அம்சா அங்கே கிளம்பி போயிட்டு நம்ம அஜய் சானியால் சாரை பார்த்துட்டு இதை வந்து நீ வந்து பிரசிடென்ட் சாருக்கு வந்து டீட்டெயிலாக ப்ரீஃப் பண்ணணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சொன்னோன்னே சரி ஓகே நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு கிளம்பி போயிடுறாரு அவங்க அம்மாவை பார்க்க. அவங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் இவன் இருக்கிறதே தெரியாமல் அவங்க பாட்டுன்னு ஒரு மாதிரி இருக்காங்க. ஒரு மாதிரி ஃபீலிங்காக வந்து இந்த படத்தை வந்து முடிச்சிடுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி துரந்தர் 2 எக்ஸ்பிளனேஷனும் போட்டாச்சு. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிளனேஷன் ரோஸ்ட் வீடியோ என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம 24 வீல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். ஹேவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.